இப்படி பாப்பையா சித்தையா ரெண்டு பேரும் கங்கா நதியில குளிச்சதுக்கு அப்புறம் தெய்வ தரிசனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சித்தையா பிரசாதத்தை கொண்டு வந்து பாப்பையாவை பார்த்தாங்க. பாப்பையா, இந்த பாயசத்தை எடுத்துக்கோ, இதுதான் இந்த காசியோட புண்ணிய பிரசாதம். ஐயா, இதுல எல்லாமே நானே சாப்பிடட்டுமா இல்ல உங்களுக்காக வைக்கட்டுமா? ஐயா, நம்ம ரெண்டு பேரும் இந்த கோயிலுக்கு சேர்ந்துதான் வந்தோம், அதனால நான் பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தேன். இந்த பிரசாதத்தை நான் 1 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன், காசு நீயும் கொடுக்கணும். ஐயோ ஐயா, இப்ப என்கிட்ட உங்களுக்கு கொடுக்க காசு இல்ல, அப்புறமா உங்களுக்கு காசு கொடுக்கட்ட ஐயா. பாப்பையா, நீ உன்னோட பிஸ்னாரித்தனத்தை விடுற அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்குற, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? நீ காசு கொடுக்கல அப்படின்னா நான் எதுக்காக உனக்கு தேவையில்லாம இந்த பிரசாதத்தை கொடுக்கணும்? ஐயா, காசியில இந்த மாதிரி சண்டை எல்லாம் போடக்கூடாதுங்க ஐயா. ஐயா, என்ன நம்புங்க ஐயா, கண்டிப்பா இந்த பிரசாதத்தோட பாதி காசை நான் கொடுக்கறேன், என்ன நம்பி எனக்கும் பிரசாதம் கொடுங்க ஐயா. கொடுங்க ஐயா, கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன உடனே சித்தையா தனக்குள்ள தானே கோவமா, சரி சரி, இந்த தடவை இந்த பிரசாதத்துக்கு நானே காசு கொடுக்கறேன், நீ கொஞ்சம் பிரசாதத்தை எடுத்துக்கோ. இப்படி சித்தையா பாப்பையாவுக்கு பிரசாதத்தை பங்கு போட்டு கொடுத்தாரு. பாப்பையா பிரசாதம் கிடைச்ச உடனே நிம்மதியா சாப்பிட்டான். இங்க பாரு சித்தையா, நாளைக்கு விடிய காலையிலேயே ஊருக்கு கிளம்பி போலாம். சரிங்கய்யா, நீங்க சொன்ன மாதிரியே நடக்கட்டும். இப்படி அந்த நாள் போச்சு. மறுநாள் விடிய காலையிலேயே ஊருக்கு காட்டு வழியா 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. இங்க பாரு பாப்பையா, நான் உனக்கு சட்டைய குடுக்கறேன், போட்டுக்கோ அப்படின்னு சொன்னேன்ல, நீ எதுக்காக இந்த சேரு சட்டையே போட்டுக்கிட்டு வர? ஐயா, காசிக்கு போயிட்டு வந்தா ஏதாவது ஒண்ணு காசிலே விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல ஐயா, அதனாலதான் வீட்டுக்கு போன உடனே இந்த சட்டைய தூக்கி கடாசிடலான்னு பாக்குறேன். இருக்கிறதே ஒரே ஒரு சட்டை, இப்ப அந்த சட்டையும் தூக்கி கடாசிட்டா என்ன பண்ணுவ? ஓ, நான் உனக்கு சட்டை கொடுக்கறேன்னு சொன்னதுக்கு இது தூக்கி போடுறியா? காசியில விட வேண்டியது உன்னோட பிஸ்னாரித்தனத்தை, அதை தவிர இந்த சட்டையே இல்ல. என்னோட பிஸ்னாரித்தனத்தை நான் விட்டுட்டா மறுபடியும் ஏழை ஆயிடுவேன். இப்படி அவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது வழியில ஒரு சத்திரத்தை பார்த்தாங்க. பாப்பையா, அந்த சத்திரத்துல சாப்பாடு கொடுக்குறாங்க, கொஞ்ச நேரம் போய் இருந்து சாப்பிட்டு வரலாண்டா. ஐயா, அந்த சத்திரத்துக்கு சாப்பிட போனா நம்மகிட்ட காசு கேட்பாங்க ஐயா, என்கிட்ட காசு இல்ல. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போனா பசி போயிடுங்க ஐயா, நடந்து போலாம். பாரு, உன்ன மாதிரி பசியில என்னால வர முடியாது, உன் கூட நடந்து வந்தா என்னையும் பசியிலேயே நீ நடக்க வச்சிடுவ. இதுக்கப்புறம் உன் வழி நீ பாத்துக்கோ, என் வழி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சித்தையா முன்னாடி நடந்து போனாரு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க ஐயா, சும்மா எதுக்கு இந்த வீண் செலவு அப்படின்னு தான் சொன்னேன். முன்னாடி கோவமா போய்கிட்டு இருக்கிற சித்தையா பின்னாடியே பாப்பையா போனா. பாப்பையா கால்ல செருப்பு இல்லாம பசியில நடந்து போகும்போது கால்ல ஒரு முள்ளு குத்திக்கிச்சு. ஐயோ அம்மா, முள்ளு குத்திக்கிச்சே, வலிக்குது வலிக்குது தாங்க முடியாம பாப்பையா கத்திக்கிட்டு இருந்தா. அந்த சத்தத்தை கேட்டு சித்தையா உடனே திரும்பி பார்த்தாரு. என்னாச்சு பாப்பையா, என்னாச்சு, எதுக்காக அப்படி கத்துன? ஐயா, பசியில தடுமாடிக்கிட்டே நடந்து வந்தேனா, கால்ல ஒரு முள்ளு குத்திருச்சு, முள்ளு எடுக்க முடியல, ரொம்பவே வலிக்குது. சரி சரி உக்காரு பாக்குறேன் அப்படின்னு சித்தையா மெதுவா முள்ள எடுக்கலான்னு பாக்கும்போது முள்ளு உள்ள போயிடுச்சு. ஐயோ ஐயா, முள்ளு உள்ள போயிடுச்சு, என்னால நடக்க முடியல, முள்ளு உள்ள இருக்கிறது அபாயம். சரி சரி, இப்ப என்ன பண்றது, வழியில யாராவது கிடைக்கிறாங்களான்னு பாக்கலாம். அந்த வழியில யாராவது நடந்து வராங்களா அப்படின்னு பாக்கும்போது அங்க சூர்யா அப்படிங்கிற ஒருத்தன் நடந்து வந்தா. அவங்கிட்ட போய், ஐயா நில்லுங்க ஐயா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேக்குறேன், இந்த வழியில எங்கேயாவது வைத்தியரு கிடைப்பாங்களா? வைத்தியரா? இந்த ஊர்ல கிட்டக்கு எங்கேயும் வைத்தியர் இல்ல, ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போனா மட்டும்தான் அங்க ஒரு வைத்தியர் இருக்காரு. இந்த பிசுனாரி செஞ்ச கர்மத்தால தான் இது எல்லாமே நடக்குது. ஐயா, தயவு செஞ்சு என்ன விட்டுட்டு போவாதீங்க ஐயா, என்னை விட்டுட்டு போனா நான் செத்தே போயிடுவேன். ஆமா ஆமா, உன்னை எங்க விட்டுட்டு போறது, நான் உன் கூட தானே வந்திருக்கேன், அந்த மாதிரி எல்லாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது, வா உன்னை கூட்டிட்டு போறேன். நீ பிஸ்னாரியா இருக்கிறதுனால தானே இப்படியெல்லாம் ஆகுது, இந்த பிஸ்னாரி தனத்தினால அவமானத்தை தான் நீ சந்திச்சிருக்க. இப்படி திட்டிட்டு சித்தையா பாப்பையாவை நிதானமா நடக்க வச்சு கூட்டிட்டு போனா. பாப்பையாவுக்கு நடக்க முடியலனாலும் சித்தையா பாப்பையாவோட கைய புடிச்சுக்கிட்டு மெதுவா கூட்டிட்டு போனாரு. பாப்பையாவுக்கு கால்ல செருப்பில்ல, கல்லு வழி வேற, ரோடு முழுக்க முள்ளும் கல்லுமா இருந்துச்சு, சாப்பிடவே இல்ல. 2 பேரும் அசதியாயி ஒரு மரத்துக்கடியில உக்காந்தாங்க. இங்க பாரு பாப்பையா, எனக்கு பசியால கை காலெல்லாம் உதறுது, உனக்கு பெரிய கும்பிடு, இங்க எங்கேயாவது சாப்பாடு இருந்தா நான் போயிட்டு வரேன், நீ வந்தாவா வராட்டி போ.
வா போய் சாப்பிட்டு வரலாம். ஐயா, எனக்கும் பசி அதிகமா இருக்குங்க ஐயா. சாப்பிட்றதுக்கு பூட்டக்குள்ள அம்மா வீட்டுக்கு போனா காசு கேட்பாங்க. அவங்களுக்கு காசு கொடுக்க என்கிட்ட காசு இல்ல. நீங்க வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு நான் திருப்பி கொடுக்க இப்ப என்கிட்ட காசு இல்ல. அதனால நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, எனக்கு வேண்டாம். இங்க பாருடா, உன்னோட பிஸ்னாரித்தனத்தினால நீ சாப்பிடாம இப்படியே உக்காந்துருப்ப. ஆனா என்னால இப்படி உட்கார முடியாது. நீ வந்தாவா வராட்டி போ. இப்படி கோவம் வந்து சித்தையா அவனை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. ஆனா பாப்பா என்னால பசியில காலு வலியில நடக்க முடியாம அங்கே உக்காந்துகிட்டு இருந்தான். என்னாலையும் பசிய தாங்க முடியல. ஐயா வேற என்னை விட்டுட்டு முன்னாடி போயிட்டாரு. இங்க எனக்கு ஒரு பக்கம் காலு வலிக்குது, ஒரு பக்கம் குளிருது. நான் பண்ற இந்த பிஸ்னாரித்தனம் எனக்கு கெட்டதை தான் கொண்டு வந்து கொடுத்துருக்கே தவிர இதனால எனக்கு ஒரு நாள் கூட நல்லதே நடந்ததில்ல அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இதெல்லாம் என்னோட பிஸ்னாரித்தனத்தினால தான் நடக்குது. ஐயா சொன்ன மாதிரியே சத்திரத்தை கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்திருந்தா முள்ளு கூட குத்திருக்காது, பாலும் வலி எடுத்திருக்காது. ஆனா காசு கொடுக்கணுமே அப்படின்னு தானே ஐயாவோட பேச்ச கேட்காம இப்ப தப்பு பண்ணிட்டேன். 50 காசுக்கு ஆசைப்பட்டு இப்ப என் காலையே இழக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஐயோ கடவுளே, இந்த பிஸ்னாரிக்கு ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம்? இவ்வளோ கஷ்டத்துக்கு காரணம் அவனோட பிஸ்னாரித்தனம் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். அந்த நேரம் பார்த்து போன சித்தையா வந்தாரு. அப்பையா, எனக்கு உன்னை இப்படியே விட்டுட்டு போவ ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ என்ன நம்பி என் கூட வந்திருக்க. நான் உன்னை விட வயசுல மூத்தவன். நான் சொல்றத கேளு. நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன், வர வரைக்கும் இங்கே இரு. ஐயா வேண்டாங்க ஐயா, என்னால எதுக்குங்க ஐயா உங்களுக்கு மறுபடியும் கஷ்டம்? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட பிஸ்னாரித்தனம் தானே. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டேங்க ஐயா. இப்ப கூட நானும் சேர்ந்து சாப்பிட வர வாங்க ஐயா. ஐயா, நானும் உங்க கூட சேர்ந்து சாப்பிடுறேன், காசு அப்புறமா கொடுக்குறேன். எப்படியோப்பா, நீ திருந்தி வந்தா அதுவே போதும். இங்க பாரு, உன்னோட பிஸ்னாரித்தனத்தை எல்லாம் விட்டுட்டு என் கூட சாப்பிடவா, போய் சாப்பிட்டு வரலாம் அப்படி சொல்லி அவங்க 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு போய் நிம்மதியா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு கிளம்புனாங்க. ஐயா, நீங்க எவ்வளவு நல்லவங்க. உங்களோட நல்ல குணம்தான் என்ன காப்பாத்திருக்கு. இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா மாறுறேங்க ஐயா, கண்டிப்பா திருந்திடுவேன். இங்க பாரு பாப்பையா, நீ மாறிட்டல. இதுக்கப்புறம் நம்மளோட பிரயாணம் நல்லபடியா முடியும். ஊருக்குள்ள நடந்து போவ நான் உனக்கு உதவி பண்றேன். மெதுவா கால்வலி குறைஞ்சதுக்கு அப்புறம் நடந்து போலாம். இப்படி அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் மறந்துட்டு கால்வலி குறைஞ்சதுக்கு அப்புறம் ஊருக்குள்ள நடந்து போனாங்க. இந்த யாத்திரை முடியும் போது பாப்பையா சித்தையா அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற நட்பு இன்னமும் அதிகமாச்சு. டே ரங்கா, பாத்தியாடா, சாம்பையா ஒரே தடவை பெரிய பணக்காரன் ஆயிட்டான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவனோட வயல்ல அவனுக்கு நிதி கிடைச்சிருக்கணும், இல்லனா எப்படி இவ்வளவு சீக்கிரம் பணக்காரனானா? டே ஆமாண்டா, அன்னைக்கு ஒரு நாள் நான் பார்த்தப்போ அவனோட வயல்ல இருந்து 3 மூட்டைய தூக்கிட்டு வந்ததை பார்த்தேன். அப்படியாடா, அவன மாதிரி நம்மளுக்கும் ஒரு 3 மூட்டை கிடைச்சதுன்னா நம்மளும் பணக்காரன் ஆயிடலாம். டே பைத்தியக்காரா, அதிர்ஷ்டம் அப்படிங்கறது எல்லாருக்கும் இருக்குமாடா? அந்த நாட்கள்ல திங்கிறதுக்கும் அவங்கிட்ட எதுவுமே இருக்கல. ஆனா இப்ப பாரு, 3 மாடி வீட கட்டி எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறான்னு. மதாரங்கையா, சாம்பையா வீட்டுல இன்னும் 3 தலைமாருக்கு உக்காந்து சாப்பிடுற மாதிரி சொத்து பத்து நகை பணம் எல்லாம் இருக்குது. இப்படி அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க சாம்பையாவோட 3 மூட்டை நிதி அவனோட சொத்து பத்து பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் சாம்பையாவோட மூத்த பையனான சுந்தரம், அப்பா அப்பா, ஊருக்குள்ள நிறைய பேரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கு வயல்ல இருந்து 3 மூட்டை நிதி அப்படின்னா தங்கம் கிடைச்சதாமா, இதனாலதான் இன்னைக்கு நம்ம பணக்காரன் ஆயிருக்கோம்னு சொல்றாங்க. பா சொல்லுங்கப்பா, நம்மளுக்கு 3 மூட்டை நிதி வயல்ல இருந்து கிடைச்சதா? அவ்வளோ தங்க நகை நம்ம கிட்ட இருக்காப்பா? அவங்கதான் என்னவோ அப்படி பேசுறாங்கன்னா நீயும் அதை நம்பிக்கிட்டு இருக்கியா? ஊரு ஜனங்களுக்கு மத்தவங்க வளர்ந்தா வைத்தெரிச்சல், அவங்க என்னவோ கேக்குறாங்கன்னு நீ போய் என்கிட்ட இப்படி கேட்காத. இப்படி சாம்பையா பெரிய மருமகனான சுந்தரத்தை திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. இருந்தாலும் சுந்தரத்துக்கு கேட்ட கேள்விக்கு பதிலே தெரியல. என்ன இவரு நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமையே போறாரு? அப்படின்னா ஊரு ஜனங்க சொன்ன மாதிரியே 3 மூட்டை வயல்ல கிடைச்சிருக்குமா? அப்படி கிடைச்சிருந்தா அப்பா இங்கதானே வச்சிருப்பாரு. ஆனா வீட்டுக்குள்ள அந்த மாதிரி நகை நிதி எதுவுமே இல்லையே. அப்பா இந்த விஷயத்த எங்ககிட்ட சொல்லாம யாருகிட்ட சொல்ல போறாரு? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அப்பாவே சொல்லுவாரு. அது வரைக்கும் காத்திருக்கிறோம். இப்படி தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு இருந்தான். இப்படி நாட்கள் போச்சு.
ஒரு நாள் திடீர்னு சாம்பையா வீட்டுக்கு வெளியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அப்பா இப்படி மயக்கம் போட்டு விழுந்த உடனே 3 பசங்களும் கவலைப்பட்டுக்கிட்டு, ஐயோ அப்பாவுக்கு என்ன ஆயிடுச்சு, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அப்படின்னு 3 பேரும், அப்பா அப்பா என்ன ஆச்சுப்பா, எந்திரிங்க, டே அண்ணா உள்ள போய் தண்ணி கொண்டு வாடா அப்படின்னு சொன்ன உடனே சுந்தரம் வீட்டுக்குள்ள போய் தண்ணிய கொண்டு வந்தா. அவங்க அப்பா மூஞ்சில தெளிச்ச உடனே அவரும் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சாரு. என்ன, அப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம், ஏனோ ஒரு மாதிரியா இருக்காங்க. டேய், ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போறது வேண்டாண்டா, ஊருக்குள்ள இருக்கிற வைத்தியர்கிட்டயே காட்டலாம், சரியாயிடுவாரு அப்படின்னு சுந்தரம் வைத்தியரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு வைத்தியரோட வீட்டுக்கு கிளம்பி போனா. முதல்ல 2 நாள் சாம்பையா நல்லா இருந்தாலும் நாட்கள் போக போக அவரு படுத்த படுக்கையாவே ஆயிட்டாரு. இப்படி சுந்தரம் எந்திருக்க முடியாம படுத்த இடத்துலயே படுத்துட்டாரு. ஆமோ, அப்பா எப்படியோ படுத்த இடத்துலயே படுத்துட்டாரு. இனிமே நம்ம சொத்தை இப்படியே வச்சிட்டு இருந்தா சரி வராது. அந்த சொத்தை 3 பங்கா பிரிச்சிடலாம். முதல்ல போய் சின்னவனை கூப்பிடு அப்படின்னு சொன்னா பெரியவன். இங்க பாருங்கடா, நான் வீட்டுக்கு மூத்தவன். நம்மளுக்கு இருக்கிற 25 ஏக்கரா மாங்காய் தோப்பு எனக்கு தான் வேணும், யாரும் கேட்காதீங்க. நீங்க ஒரே தடவை 25 ஏக்கரை எடுத்துக்கிட்டா நாங்க 2 பேரும் என்னென்ன பண்றது, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. 3 பேரும் சரிசமமா எடுத்துக்கலாம். ராமண்ண சொன்னது என்னவோ உண்மைதான், நம்ம 3 பேரும் சரிசமமா பங்கு போட்டு எடுத்துக்கணும். அது எப்படி முடியும், அது எனக்கு தான் சொந்தம். நின்னுக்கிட்டு 3 பேரும் சொத்து எனக்கு தான் வேணும் அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது சாம்பையா அவங்கள கூப்பிட்டு, டே பசங்களா வாங்கடா இங்க, ஏண்டா இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, சொல்லுங்கடா. அப்பா என்னப்பா, எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஆமாண்டா, எனக்கு நிம்மதி வேணும்டா. என்னடா பெரியவன, என்னடா சண்டை? அப்பா எப்படியோ உங்களுக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சுல, அதனால இப்பவே சொத்தெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். அது எப்படி இந்த சொத்தை நீங்களே பிரிச்சு எடுத்துக்குவீங்க? இது நான் சம்பாதிச்ச கஷ்டப்பட்ட சொத்துடா. இத நீங்க என்னடா எடுத்துக்கிறது? இது என்னோட சொத்து, இத நான் தான் உங்களுக்கு கொடுக்கணும். 3 பேரும் வயல்ல ஒத்துமையா வேலை செஞ்சா நீங்க கேக்குற அந்த 3 மூட்டைங்க உங்களோட வயல்ல உங்க கையிலேயே கிடைக்கும். மூட்டைய கொண்டு வந்து என்னோட முன்னாடி வச்சா அதுக்கப்புறம் அதை நான் என்ன பண்றதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கொடுப்பேன். சாம்பையா அப்படின்னு சொன்ன உடனே 3 பசங்க மறு பேச்சு பேசாம வீட்டை விட்டு வெளியே போய், அப்பா சொன்ன மாதிரி நம்ம 3 பேரும் ஒத்துமையா எந்த சண்டை சச்சரவும் இல்லாம விவசாயம் செய்யலாம். அப்பா சொன்ன மாதிரி நம்ம 3 பேரும் 3 விதமான தானியத்தை வளர்த்தா மட்டும்தான் அந்த நிதி நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் சொத்துக்காக நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லடா. அப்பா சொன்ன மாதிரி அந்த 3 மூட்டை நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நம்ம சந்தோஷமா வாழலாம்ல. யார் யாரு எந்தெந்த தானியத்தை போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. எதுக்கு நம்ம இப்படி சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனையை உண்டாக்கிக்கணும்? என்ன, அப்பா கிட்டே போய் யார் யாரு எந்தெந்த விவசாயம் செய்யலாம் அப்படின்னு ஐடியாவை கேட்டுட்டு வரலாம், வாங்க போலாம். அப்பா நீங்களே சொல்லுங்கப்பா, நாங்க எந்த விதமான விவசாயம் செய்யறது? உங்ககிட்ட கேட்டா நான் என்னடா சொல்றது? நானே படுத்த படுக்கையா இருக்கேன். நீங்க 3 பேரு தான் முடிவெடுத்து சொல்லணும். என்கிட்ட வந்து கேட்டா என்ன சொல்றது? உங்களுக்கு என்ன விவசாயம் செய்ய தெரியுமோ 3 பேரு சேர்ந்து அந்த விவசாயத்தை பண்ணுங்க. அது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே பேசுற மாதிரி இல்ல. அப்பா அப்படி சொன்ன உடனே 3 பேருக்கும் கோவம் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி வித்தனைய போட ஆரம்பிச்சாங்க. இப்படி விளைச்சலும் அதிகமாச்சு. 3 பேரும் ஒத்துமையா அந்யோன்யமா இருந்துகிட்டு விவசாயம் செஞ்சு லாபத்தை சம்பாதிச்சாங்க. நம்ம 3 பேரும் ஒத்துமையா விவசாயம் செஞ்சா நம்மளுக்கு இங்க 3 மூட்டை நிதி கிடைக்கும்னு அப்பா சொன்னாரு. ஆனா எதுவுமே கிடைக்கல. அண்ணா, நம்ம ஒரு தடவை போய் வயல்ல தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 3 பேரும் தேட ஆரம்பிச்சாங்க. வயல்ல வந்து தேடும்போது 3 பேருக்கும் 3 மூட்டை கிடைச்சது. என்ன, அப்பா சொன்னாரு இல்ல 3 மூட்டை கிடைச்சா அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு, வாங்க அப்பா கிட்ட போய் காட்டலாம். ஆமாண்டா, அப்பா சொன்ன மாதிரியே நிதி கிடைச்சது இல்ல, சரி வாங்க போலாம் அப்படின்னு 3 பேரும் 3 மூட்டையை தூக்கிட்டு வந்து அவங்க அப்பா எதிரில வச்சாங்க. அப்பா, நீங்க சொன்ன மாதிரி வயல்ல எங்க 3 பேருக்கும் 3 மூட்டை கிடைச்சது. அதே மாதிரி லாபம் கூட அதிகமா கிடைச்சது. அப்பா, இந்த 3 மூட்டையில என்ன இருக்குன்னு பார்த்து நீங்களே எங்க 3 பேருக்கு பங்கிட்டு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சாம்பையா சந்தோஷப்பட்டுக்கிட்டு, இந்த 3 மூட்டை தான்ப்பா நான் சொன்ன அந்த நிதி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீங்க 3 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இந்த உலகத்துல பெரிய நிதினா என்னன்னு தெரியுமா? உங்களோட ஒத்துமை தான். இதுக்குதான் நான் இந்த நாடகத்தாடினேன்.
இங்க 3 பேரும் எப்பவுமே ஒத்துமையா அந்யோன்யமா ஒன்னா சேர்ந்துக்கிட்டு வேலை செஞ்சு லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நான் அன்னைக்கு 3 மூட்டையை கொண்டு வந்தேன்னு பொய் சொன்னேன். என்னப்பா சொல்றீங்க? அப்படின்னா அந்த 3 மூட்டையில இருக்கிறது என்னதப்பா? இந்த 3 மூட்டையில இருக்கிறது என்னன்னு தெரியுமா? உங்களோட ஒத்துமை, உங்களோட பாசம், உங்களோட நம்பிக்கை. நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இதை எல்லாமே இழந்துட்டு பணம் பணம் அப்படின்னு 3 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க. நீங்க 3 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா இருந்தீங்கன்னா இதை விட அதிகமா சொத்தை சேர்ப்பீங்கன்னு நான் உங்க மேல நம்பிக்கை வச்சேன்டா. எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. உண்மையிலேயே நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம். எங்க கண்ணை திறந்துட்டீங்க. நீங்க அங்க சொத்துக்காக சண்டை போட்டுக்கிட்டு எல்லாத்தையுமே இழந்துட்டோம். இன்னைக்கு உண்மையான நிதி என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சொத்தை விட நீங்க எங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் தான்ப்பா பெரிய சொத்துன்னு புரிஞ்சுக்கிட்டோம். சொத்து என்னன்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு உடம்பு சரியில்லாதப்போ நாங்க 3 பேரும் பணத்துக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். எங்களை மன்னிச்சிடுங்கப்பா. நாங்க 3 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா வேலை செஞ்சதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சொத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கோம். அந்யோன்யமா இருந்தா எவ்வளவு சொத்தை வேணாலும் சம்பாதிக்கலான்னு இன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு என்னோட ஆசை ஈடேறிச்சு. நீங்க 3 பேரும் இதே மாதிரி சந்தோஷமா ஒத்துமையா இருந்துகிட்டு சம்பாதிச்சிங்கன்னா 3 தலைமாருக்கு என்ன 10 தலைமாருக்கும் உக்காந்து சாப்பிடுற சொத்தை நீங்க கண்டிப்பா சம்பாதிக்குவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. இங்க பாருங்கப்பா, இந்த 3 மூட்டைய மட்டும் நீங்க எப்பவுமே தொலைச்சிடக்கூடாது. இப்படி அப்பாவோட பேச்ச கேட்டு அன்னையில இருந்து 3 அண்ணன் தம்பிங்க சுந்தரம், ராமு, சுப்பு ஒத்துமையா வாழ ஆரம்பிச்சாங்க. உங்க அப்பா சொன்ன விஷயத்தால 3 பேரும் அன்னையில இருந்து ஒத்துமையா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஒன்னா சேர்ந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க. ஒத்துமைதான் அவங்க வாழ்க்கையில உண்மையான நிதியா மாறிச்சு. இத பார்த்த ஊரு ஜனங்க கூட அவங்கள புகழ்ந்தாங்க. பசங்க 3 பேரும் ஒத்துமையா சந்தோஷமா வாழ்றது பார்த்து சாம்பையா சந்தோஷப்பட்டாரு.